மக்களே வணக்கம். யார் நல்ல ஆயன்? தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்தி நற்காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களது எதிர்காலம் சிறப்புள்ளதாக மாற்ற தன்னால் முடிந்த மட்டும் உழைக்கிற ஒரு மனிதர் தான் நல்ல ஆயராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆயனை இந்த தூய தெரசால் முதுநிலைப் பள்ளியிலே பணியாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர் திருவாளர் அரசு தாமஸ் அவர்களை இன்றைய நாளிலே நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். அவரை பற்றி படிக்கிற பிள்ளைகளும் முன்னாள் மாணவர்களும் அவரோடு பணியாற்றிய ஆசிரியர்களும் என்ன சொல்ல இருக்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம். மேலும் அவரை பற்றி பல விஷயங்களை கேட்டு அவர் எவ்வாறாக சிறந்த ஆயனாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். வாருங்கள். கண்ணுகளா இங்கே வாங்க. உங்க தலைமை ஆசிரியரை பத்தி 2 வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? சொல்லுங்க. நான் எங்க தலைமை ஆசிரியரை பத்தி சொல்றேன். தூய தெரசா முதுநிலைப் பள்ளியோட முன்னாள் தலைமை ஆசிரியர் அரசு தாமஸ் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நன்றி. என்னோட தலைமை ஆசிரியர் தாமஸ் ஐயானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பாசமாக நடந்துக்குவார். அவர் ரொம்ப பாசமாக நடந்துக்கிறதுனால நான் வீட்டில் இருக்கிறத விட எனக்கு ஸ்கூலில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நானும் லீவ் போட ஸ்கூலுக்கு வந்துடுவேன். வணக்கங்க. என் பேர் பாலமுகுந்தன் பெருமாள். நான் ஒரு எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கேன். நான் இந்த பள்ளியில் 1995லேருந்து 2000 காலகட்டம் வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் படித்தேன். அதில் சரியாக ஞாபகப்படுத்தி சொல்லணும்னா 4th and 5th எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தார் இவர். ஸோ பொதுவாக இவர் எந்த மாதிரி ஆள்னா ரொம்ப கண்டிப்பானவர், ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர், ஒரு பொது உடைமைவாதி, புத்தகங்களை தேடி படிக்கக்கூடிய ஆள், இன்னும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு பசுமை மேலே இயற்கை மேலே ரொம்ப ஆர்வமுடையவர். இந்த வளாகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது. ஸோ எங்கள் தாமஸ் ஐயாவை பற்றி நான் ஒற்றை வார்த்தையில் சொல்லணுன்னா, இவர் எனக்கு ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டி, எனக்கு சிறந்த குரு. நான் இதுவரைக்கும் பார்த்த ஆசிரியர்களை என் மனதில் நீங்காமல் இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான நபர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மயில். நான் இடைநிலை ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியாற்றி வருகிறேன். நான் இன்று இந்த நிலையில் இருப்பதற்கு இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தாமஸ் ஐயா அவர்கள்தான் காரணம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே ஐயா அதைய சிறப்பாக கொண்டு செல்வார். நாங்கள் எனக்கு முன்மாதிரியாக ஐயாவுக்கு தான் எடுத்திருக்கிறோம். ஐயா ஒரு சிறந்த வழிகாட்டி. நாங்கள் என்னோடய வகுப்பில் படித்த நிறையா பேர், என்னோடய கிளாஸில் படித்த நிறையா பேர் இன்றைக்கி நிறையா பதவிகளில், அரசு பதவிகளில் இருக்கிறாங்க. வெளிநாடுகள்லேயும் நிறையா பேர் நல்ல பதவியில் இருக்கிறாங்க. ஐயாவை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஐயா எங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்திய சிறந்த ஆயன். வணக்கம். என் பெயர் கிரேசி இசபெல்லா. நான் தாமஸ் ஐயாவுடன் 30 ஆண்டுகள் உடன் பணியாற்றியவள். அவரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், அவரை போன்ற தலைமை பண்புக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவர். அவர் பள்ளிப்பணி மட்டுமல்லாமல் சமூகத்திலும் பொதுநலப்பணியிலும் மிகுந்த ஈடுபாடுடையவர். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. வாங்க ஐயா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களை பற்றி மற்றவங்க, குறிப்பாக உங்களோட படித்த பிள்ளைகள் பெருமையாக சொல்லும்போது அதை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் அவங்க மாணவங்களுடைய உள்ளத்தில் என்னாலும் தங்கி இருக்கணும், அப்படி நீங்கள் தங்கி இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்க வாய்மொழியாக சொன்னதை கேட்டிருக்கேன். அவங்க நல்லா வாழ்கிறதுக்கு காரணம் நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி, இது எப்படி சாத்தியமாச்சு, இதோடைய பின்புலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஃபாதர். அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள். நான் 8வது வரைக்கும் அவங்களோட இருந்தேன். அவங்ககிட்ட ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன். அப்புறம் 9ஆம் வகுப்புலேருந்து நான் கோவையில் படிக்க வேண்டிய சூழல்.
குருமடத்தில் படிக்க வேண்டிய சூழல். அப்படியே தொடர்ச்சி என்னுடைய படிப்புகள் எல்லாமே வெளியே இருந்தது. என்னை உருவாக்கியவர்னு சொன்னால் 5 அருட்தந்தையர்களை சொல்லுவேன் எப்பவுமே. நான் மிகச்சாதாரண மாணவன், சரி, ரொம்ப குறைவாக படிக்கக்கூடிய மாணவன் தான். ஆனால் இந்த அளவுக்கு வர காரணம் 5 அருட்தந்தையர்கள் எனக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. வணக்கத்துக்குரிய பால் அந்தோனி அடிகள், சரி, ஃபாதர் ஜெயபால் அடிகள், ஜேக்கப் அடிகள், சென்னையில் இருக்கிற ஃபாதர் சேவியர் அருள்ராஜ், இறந்து போயிட்ட ஃபாதர் பாக்கிநாதன், இவங்க 5 பேரும் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய மனதுக்கும் என்னுடைய ஆளுமைக்கும் என்னுடைய செயல்பாட்டுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க நினச்சி செய்வோம் ஃபாதர். அதுதான் என்னுடைய பின்புலம். அந்த பின்புலத்தில் ஏதோ கொஞ்சம் கடந்து வந்த மாதிரி எனக்கு ஒரு நிறைவும் ஃபாதர். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ சிறப்பான ஆசிரியராக இருப்பதற்கு பல குருக்கள் காரணமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒரு செமினரியன் அப்படிங்கிறது இந்த விஷயத்திலேருந்து தெரிஞ்சுக்க முடிகிறது. அந்த குருக்களுக்கு உங்கள் சார்பாக நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. ஐயா, இது ஒரு கிறிஸ்துவ நிறுவனம். இருந்தாலும் இந்த கிறிஸ்துவ நிறுவனத்தில் ஒரே ஒரு பிள்ளை, கிறிஸ்தவ பிள்ளை தான் படிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ மற்ற மதத்தை சார்ந்த பிள்ளைகளெல்லாம் இங்கே படிக்கும்போது எப்படி நீங்கள் அவர்கள் மத்தியில் ஒரு கிறிஸ்துவின் சாட்சியாக உங்களால் பணியாற்ற முடியுது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான், சரிங்களா? ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். நீங்கள் சொல்ல முடியுமா? ஃபாதர், 99 விழுக்காடு குழந்தைகள் எல்லாம் அப்படி குழந்தைங்க. சரி. அப்போ அவங்களுடைய பெற்றோர்களும் அந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கான நன்கொடையாளர்களும் அதே மாதிரி தான் 100% அப்படி வேறவங்க தான் செய்கிறாங்க. சரிங்க. இதுக்கு இவங்கள் மத்தியில் நான் செய்கிறது எப்படின்னா, கழுத்தில் சிலுவை அணியாமல், கையில் விவிலியம் இல்லாமல், கிறிஸ்துவ மதிப்பீடுகளை மட்டும் வாழ்கிறவனா இருக்கிறேன். என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் எல்லாமே இயேசு மதிப்பீடுகள் தான். சரிங்க. அதை மட்டும் செய்கிறேன். அதை எனக்கு வழி வர்ற தாளாளர்கள் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து செய்கிறதுனால இவ்வளவு செய்ய முடியுதுங்க ஃபாதர். அதுதான் முடியுது. அப்போ பிற மதத்தை சார்ந்த குழந்தைகளும் உங்களிடமிருந்து கிறிஸ்தவ மதிப்பீடுகளை பெற்றுக்கொள்கிறாங்க. கண்டிப்பா. அப்போ அதன் மூலமா நீங்க ஒரு சாட்சியா விளங்க. கண்டிப்பா. என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, இந்த பள்ளியில படிச்சு வெளியே போகிற பிள்ளைகள் அவங்க வாழ்ற சமூகத்துல எந்த அளவுக்கு சமூகத்துக்கு பிரயோஜனமான பிள்ளைகளா, மனிதர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இந்த பள்ளி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த காரியத்துக்கு, சரி, அவர்கள் சிறப்பான மனிதர்களாக மாறி நிற்கிறதுக்கு எந்த அளவுக்கு இந்த பள்ளியும் ஆசிரியர்களும் உபயோகமாக இருந்திருக்காங்க, உதவி செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக ஃபாதர். இப்போ இந்த பள்ளியில் படிச்சுட்டு போனவங்க ஏறக்குறைய உலகத்தில் எல்லா நாடுகளும் இருக்காங்க. ஓ, சூப்பருங்க. அதே மாதிரி மென்பொருள் துறையில் நிறையா பேர் இருக்காங்க. அரசு பணியில் நிறைய இருக்காங்க. டெட் எழுதி BAO இப்படி நிறையா பேர் இருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி தொழில் தொடங்கி சிறப்பாக இருக்கிறவங்க இருக்காங்க. வேளாண்மை ஈடுபடுறவங்க இருக்காங்க. இங்கிருந்து போனவங்க எல்லாரையும் நம்ம கணக்கில் எடுக்க எல்லாத்தோட தொடர்பு இருக்கிறேன். எல்லாத்தோட பார்க்குற போது இந்த பள்ளி கொடுத்த முதல்ல ஒழுக்கத்தை பேணுறாங்க. அதை நம்ம 75வது ஆண்டு விழாலேயே வெளிப்படுத்தினாங்க. ஒழுக்கத்தை பேணுறாங்க. அதே மாதிரி இயற்கையை நேசிக்கிறத, சமூகத்தை நேசிக்கிறத, படித்த பள்ளிக்கு திரும்ப செய்யணும், படுத்த ஊருக்கு திரும்ப செய்யணுங்கிறதுல ரொம்ப உணர்வாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்க்குற போது தன்னல்ல தெளிவாகவும் சமூகத்தை நேசிக்கிறாவும் இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதா எங்களுடைய பணியினுடைய நிறைவாகவும் வெற்றியாகவும் பார்க்குறப்ப. சூப்பருங்கய்யா. நீங்கள் சிறந்த மனிதர்களை உருவாக்கி இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறதா உங்களது வார்த்தைகளிலிருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மகிழ்ச்சிங்க. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்க. ஐயா, கிறிஸ்துவினுடைய ஆடுகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணாக்கர்கள். அவர்களுடைய மொழி அறிந்து, மனம் அறிந்து, உணர்வறிந்து, வழிகாட்டி வாழ்வு கொடுத்திருக்கீங்க. உங்களை இந்த ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இணையதளம் நல்ல ஆயன் என்று சொல்லி கௌரவப்படுத்துகிறது. நன்றிங்க. நன்றிங்க.